நீ சிம்மாசனத்தில் அமர்ந்ததும் உனக்குள் ஏற்படும் மாற்றங்கள் தானடா எனக்கு கலக்கம் தருகிறது. என்னதாயே செய்வது? நாடாளுமன்றம் என்றால் சும்மாவா? என் உடம்பில் ஒருவது தங்களின் ராஜரத்தம் அல்லவா? நான் அதை சொல்லவில்லையடா. நேற்று நீ சிம்மாசனத்தில் 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே, அதைத்தான் சொன்னேன். கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாராம். நிறுத்தடா. உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. கடமையை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே. போடா போடா. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? ஒரு கேவலமான பில்டப் தேவையாப்பா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. மக்கள் பார்வை மறைக்காதே பொட்டு மாமா. கேள்வி கேட்க உரிமை உண்டு, கடமை உண்டு. கேள்வி வந்தா பதில் சொல்லு. அரசு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் திரட்டி உட்கார வச்சு மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்கள் குத்துப்பாட்டுக்கு நடனம் மாட்டிருக்காரு. எந்த குத்துப்பாட்டுக்கு? இளைய தலைமுறைக்கு நாமெல்லாம் ஒரு பாடமா இருக்கு. இந்த பாட்டு மூலியமாக மாணவர்கள்ட்ட, இளைய சமுதாயத்திட்ட என்ன புரட்சியை விதைக்க விரும்புகிறாரு திரு விஸ்வநாதன்? அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூஸ். ரெயின் வாட்டர் டர்பைன், அதாவது மழை டைம் பவர். மழை பெய்யும் போது ரூஃப்ல இருந்து மழை தண்ணி வந்து பைப் வழியா வெளிய வந்து டர்பைன்ல படும்போது அது ரிவர்ஸ் ஸ்பின் ஆனா அது கரண்ட் ஜெனரேட் பண்ணும். நெக்ஸ்ட் எல்டிஆர் சென்சார், லைட் டிஃபரன்ட் ரெசிஸ்டர். இது வந்து லைட்டை டிடெக்ட் பண்ற சென்சார் மாதிரி வர்க் பண்ணும். பகல் நேரத்துல சன்லைட் இருக்கும்ல, அந்த சன்லைட்டை டிடெக்ட் பண்ணும்போது ஸ்ட்ரீட் லைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். இதே நைட் நேரத்துல வந்து பிரைட் கிடையாது, அதனால லைட் வந்து இந்த எல்டிஆர் வந்து மூலமா லைட் தன்னாலே எரியும். என்ன ஸ்டாண்டர்ட் நீங்க? 7th ஸ்டாண்டர்ட். அட வெக்கம் கெட்டவங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம், குழப்பத்தை புழுத்த வழியலாம். இதுக்கு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? தண்ணி அடிச்சானா வாசம் வந்துடும், தம் அடிச்சானா வாசம் வந்துடும். இதுல வாசமே தெரியறது இல்ல. அந்த பையன் உட்கார்ந்துட்டே இருக்கான், எதுவுமே பேச மாட்டேங்கிறான், அப்படியே இருக்கான். அப்படின்னா அவன் பிரச்சனை நினைச்சிட்டு இருந்தா அவன் வேற ஏதோ ஒன்று வாயில வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். வாட் a brilliant point. லெக்சரர்னா அப்படி ஒரு மதிப்பு, லெசன்னா அப்படி ஒரு படிப்பு, ஸ்போர்ட்ஸ்னா அப்படி ஒரு துடிப்பு, பெண்கள்னா அப்படி ஒரு கடுப்பு, காதல்னா அப்படி ஒரு வெறுப்பு. மொத்தத்துல அவன் ஒரு அற்புதமான பிறப்பு. அது எல்லாத்தையும் இனிமே நீயே அள்ளி போடு. இந்த காவல்துறையை வச்சு ஆட்சி நடத்திக்க. அடுத்து ஓட்டு வேணும் வந்து எட்டி பாத்துறாத. இந்த மக்கள் தொடப்பக்கட்டைய வந்து ரோட கூட்டுறதுக்கு மட்டும் பிடிக்க மாட்டாங்க. தற்குறி ஆட்சி, தமிழ்நாடே சாட்சி. தமிழ்நாட்டு வரலாற்றிலே, சரித்திரத்திலே ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கு இதுவரை அங்கீகாரமே வந்து ஒரு பணம் இல்லாத கொடுத்த வரலாறே கிடையாது. யாரா இருந்தாலுமே பணம் 25 லட்சம் 35 லட்சம் வரையும் பெற்றுக்கொண்டுதான் அங்கீகாரம் கொடுத்தார்கள் என்பதுதான் சத்தியம். வெக்கமா இல்ல? அறிவு கெட்ட முண்டங்களா. சிபிஎஸ்இன்றது சென்ட்ரல் போர்ட் ஸ்கூல். சின்ன குழந்தைக்கு கூட அது தெரியும். அது வந்து தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் எந்த மாநில அரசும் சிபிஎஸ்இ ஸ்கூல் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமாவா? அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, சென்ட்ரல் போர்ட்ல இருந்து தனியா நடத்தாங்க. சோ தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்கிற இந்த மெட்ரிகுலேஷன் பிரைவேட் ஸ்கூல்ஸோட ஃபீஸோ எதுவுமே இந்த உச்ச வரம்போ சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இது பண்ண முடியாது. அவங்க வச்சதான் சட்டம், அவங்க வச்சதான் ஃபீஸ். சரியா? இப்போ இதுக்கு என்ஓசி கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி அதிகாரமே இல்ல. 2013லயே அந்த அதிகாரத்தை எடுத்தாங்க. திரும்ப 2017ல கொண்டு வந்து அது மறுபடியும் 2025ல எடுத்தாங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. மானம் கெட்ட பையன். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா? வெக்கலன்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப அதே கேக்குற. விஜய் மாமா, விஜய் மாமா, தமிழக முதலமைச்சர் விஜய் மாமா. ராத்திரியில விளக்கு பிடிக்கிறவன நான் பாத்திருக்கேன், பகல்ல பல்ப பிடிக்கிறவன இப்பதான் பாக்குறேன். சொல்லவே பாருங்களா, வெயில நிக்கிறாங்க பாவம். முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒன்னு ஸ்டெப் எடுங்க. ஏன்னா குழந்தைங்களாம் பெரிய ஏமாற்றம் போது கிட்டத்தட்ட ஒரு 100-150 குழந்தைங்க வெயில இருக்குது. இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டுறேன். 21, 22 நம்ம அண்ணன் சிஎம் விஜய் அவர்களால் இது வந்து வனவியல் பூங்காவியலுக்கு ஃப்ரீ டிக்கெட்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று முன்பதிவு பண்ணோம், எங்களுக்கு பதிவே ஆகலை. இருந்தாலும் இன்னைக்கு நாங்கள் வந்து போய் பார்க்கலான்ட்டு வந்தோம். ஆனால் அங்கே வந்து நாங்கள் வெயிலில் தான் காத்திருக்கிறதா இருக்கு. ஏமாற்றத்தோட தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். இன்னமும் இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எல்லா இடத்துலையும் ஐயா ஆல் ரவுண்டர். எப்படி ஆல் ரவுண்டர்? நம்ம விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைய வச்ச அந்த நெல் எல்லாம் மழையில நனைஞ்சு வீணா போச்சு. ஏதாவது கவனிச்சிங்களா? அவங்களுடைய போராட்டம் எதுக்காவது கூட போய் நின்றுக்கிறீங்களா? இன்னைக்கு விக்கிரவாண்டியில கும்பகோணமா, இன்னைக்கு விழுப்புரத்துல விக்கிரவாண்டியில எவ்வளவு நெல் மூட்டை உங்களுக்கு தான் தெரியும். உங்க யார் விக்கிரவாண்டியில இருந்து வரீங்க? விக்கிரவாண்டியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நெல் மூட்டை கிட்டத்தட்ட ஓபன் ஆகாம, அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் ஓபன் ஆகாம அங்கேயே முளைச்சு அங்க கிடக்கு. சோழவந்தான் அருகே கரட்டுப்பட்டி பகுதியில் அரசு நேரடி கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு கொள்முதல் நிலையம் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள், ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் முறையாக பாதுகாப்பின்றி வெட்ட வெளியில் நெல் மூட்டைகள் மழையிலும் நனைந்து முளைத்து சிதைந்த நிலையில் நெல்மணிகள் சிதறி கிடக்கின்றன. கடந்த 2 மாதங்களாக பெய்த மழையால் நனைந்து வெயிலும் காய்ந்து நெல்மணிகள் முளைத்து அழுகி வருகின்றன. இன்னைக்கு நீட் தேர்வுல உங்க ஆட்சி வந்த பிறகு 2 மாணவிகள் இறந்திருக்காங்க, தற்கொலை பண்ணிருக்காங்க. நீங்க அனிதா அவர்கள் நீட்ல செத்தப்ப என்ன பண்ணீங்க?
வீட்டுல போய் உட்காந்து அந்த அம்மாவை கட்டி பிடிச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னீங்க. இன்னைக்கு கீர்த்தனாவை நிராகரிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுடைய ஃபேக் ரியாலிட்டி என்ன அப்படின்னு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டே வராங்க. இந்த பக்கம் பேச தெரியாமல் இல்லை. வெற்றி தலைவரின் கடைக்கன் பார்வைக்காக கட்டுப்பட்டு ஒழுக்கப்பட்டு இதுவரை ஒழுக்கத்தோடு இருக்கிறோம், இனிமேலும் ஒழுக்கத்தோடு இருப்போம். நீட் தேர்வு கொண்டு வந்தது காங்கிரஸ், ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட், நவோதயா ஸ்கூலை கொண்டு வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட், கேந்திர வித்யாலயா கொண்டு வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட். எப்படி வாரிசு அரசியலை கொண்டு வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட், காங்கிரஸ் குடும்பம். ஊழல்ல ஃபர்ஸ்ட் ஊழல்ல முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது ஓட்டு போட்டா நீங்க ஓட்டு போட்டா நாங்க சோப்புட பத்தாருன்னு சொன்னது காங்கிரஸ். அதனால காங்கிரஸ கூட வச்சுக்கிட்டு நீங்க இனிமேல் வந்து திமுக பத்தி பேசவே கூடாது. எங்க ஏரியால வந்து எங்க ஆளைய அடிச்சு போட்டு அப்படியே ஓடி போயிடலான்னு பாக்குறீங்களாடா? அது இந்த ராகுல் இருக்கிற வரைக்கும் நடக்காது. யாரா ராகுல்? நான் தான்டா ராகுல். முதல்ல போய் பேரை மாத்துறேன். இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுகவா இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர் இல்ல, இது ஆணவத்தின் உச்சம் என்று நான் நினைக்கிறேன். இங்க விசில் போதையில இன்னும் மக்கள் இருப்பாங்க அப்படின்னு நினைத்துக்கோங்க. அசலுக்கு மக்கள் வருவார்கள். விசிலை விட்டு அசலுக்கு மக்கள் வருவார்கள். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ரஞ்சிதமே உதடு வலிக்க கொஞ்சமேனு உதடு வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர் வர்றாரு. மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவாரு. முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா? நடந்து போனா போப்பா நீங்க வேற. தமிழக வெற்றி கழகத்தில் என் இறுதி மூச்சு வரை பயணிப்பதாக இணைந்திருக்கிறேன். வரும்பொழுது கேட்டார்கள், இணைவதற்கு வருகிறீர்களா என்று. பிரிந்திருந்தால் தானே இணைவதற்கு. முதலமைச்சர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிப்பதற்கு முன்பே லியோ வெற்றி விழாவில் ஜவஹர்லால் நேரு ஆடிட்டோரியத்தில் the only one alternative தமிழகத்தின் நாளைய தீர்ப்பு என்று பிரகடனப்படுத்தியிருந்தேன். வெக்கமால உனக்கு? சோறு தானே திங்கிற? அறிவு கெட்டவனே, மானம் கெட்டவனே. அதிகம் பேச விரும்பவில்லை. பொதுச் செயலாளர் மிகவும் சிறப்பாக உரையாற்றினார்கள், தாங்கள் கேட்டிருப்பீர்கள். எனவே நாளைய தமிழகம், இன்றைய தமிழகம் எப்போதும் மிகச்சிறந்த முன்னேற்ற பாதையில் பயணிக்க, ஆண்டாண்டு காலம் வெற்றியை நோக்கி பயணிக்க முதலமைச்சர் ச. ஜோசப் விஜய் அவர்களின் கருத்தை வலுப்படுத்துவேன். எனக்கு எல்லா தொகுதியிலயும் வந்து ஜெயிச்சது கூட எனக்கு சந்தோஷம் இல்ல. எப்படி சொன்னாரு? இப்படி சொல்லிட்டோம். கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. போன் பண்ணா 10 மணிக்கு நான் வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன்டா. எங்கயாவது ஒரு ஒயர் கட்டா கீழ ஊத்திட்டானா சார்? ஏய் போன் பண்ணது என் போன் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் தூங்கிட்டேன் வீட்ல போய் 10 மணிக்குன்றாரு. என்ன பண்ணலாம்? மக்கள் பொதுமக்கள் தூங்க வேணாவா? எப்படி சொன்னாரு? இப்படி சொல்லிட்டோம். டாக்டர் வந்து எதுக்கு எடுத்தாலும் எடுத்துச்சோ பேசுறாரு. இனிமே டிவி கேல கட்சியிருந்தா மட்டும் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். திமுக அதிமுக இருந்தா போலீஸ் வந்து டிவிக்கு என்ன சொல்லுவாங்க கேட்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வராதீங்க, நல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டலா பார்த்து வட்டிக்காச்சும் வாங்கி ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. ஏன்னா மருத்துவத்துறையெல்லாம் வந்து அடிமை ஆயிட்டாங்க. சரிங்களா? ஒரு போலீஸ் வந்து தம்பி நீங்க ஃபிட்டா இருக்கீங்க தம்பி, நீங்க கிளம்புங்க தம்பி ஒரு போலீஸ்காரர் சொல்றாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.